அட்லாண்டாவில் இருக்கேன், ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில். நாளைக்கு போகணுன்றதுனால இங்கே ஏர்போர்ட் பக்கத்துக்கு வந்துட்டேன். இன்றைக்கி பை காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்குது, வெயில் அடிக்குது. அதனால் வெளியில் வந்துட்டு அங்கே பாருங்கள் பர்கர் கிங் இருக்குது. பர்கர் கிங்கில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஒரு காஃபியும் வாங்கிட்டு இங்கே வந்து நல்ல வெயிலாக இருக்குது. நான் தங்கியிருக்கிற ஹோட்டலில் பக்கத்தில். அதனால் வெயிலெலாம் உடம்புல நல்லா பட்டுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் பாலி நிலத்துக்கு கழட்டிட்டு இப்படி உட்காந்துட்ருக்கேன். இது பாருங்கள் கிராஸு இதெல்லாம் எனக்கு, நான் கோயம்புத்தூரில் பிறந்து நீலகிரியில் வளர்ந்ததுனால எல்லாம் நீலகிரியில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஃபாரஸ்ட்டு, அப்புறம் நல்ல புல் மைதானம். என்ன இவங்க ரொம்ப அதாவது நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அமெரிக்காவில். ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருக்குது எங்கே பார்த்தாலும். ஸோ இனிமேல் இந்த வெயில்னால இங்கே வந்தேன், இல்லைன்னா உட்கார முடியாது. பட் டெம்பரேச்சர் ஸ்டில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 14 டிகிரி இருக்குது. பட் சன்லைட் ரொம்ப நல்லா இருக்குது. ஐ எம் என்ஜாயிங் த சன் ஷைனிங், சன் வார்மிங். எல்லாம் நீலகிரியில் நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது அவ்வளோ ஸ்வெட்டரு அந்த மாதிரி பனினெல்லாம், உல்லன் பனினெல்லாம் இருக்கும். பட் அவ்வளோவாலாம் இருக்காது, ரொம்ப வசதியெல்லாம் இருக்காது, ரொம்ப குளிராக இருக்கும். அதனால் காலையில் எழுந்திரிச்சோன்னா எப்படா சன்லைட் வருதுன்னு எதிர்பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி இங்கே சன்லைட் ஐ எம் என்ஜாயிங். நான் இங்கே வந்திருக்கிறது இங்கே இருக்கிற தியாலஜிக்கல் பீப்புள்ஸு, ஸ்காலர்ஸு அவங்கள மீட் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு சரியானபடி பைபிள் இன்டர்பிரிட்டேஷன் ஆர் பைபிள் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, தவறாக இருக்காங்க. அதனால தான் நான் பாருங்க அங்கேருந்து இங்கே வர வேண்டியதாக இருக்குது. அதனால் இவங்கள்ட்ட வந்துட்டு என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் இன்டர்பிரிட்டேஷனை ஷேர் பண்ணிவிட்டு அவங்கள என்ன பண்ண சொல்லுவேன், நீங்கள் எல்லாம் எவாலுவேட் பண்ணுங்கள். எவாலுவேட் பண்ணிவிட்டு லெட் மீ நோ வெதர் நான் வந்து கரெக்டாக இருக்கேனா இல்லை ராங்காக இருக்கிறேன்னா என்ன நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பேசி ரொம்ப கார்டியலாக, ரொம்ப ஹானஸ்ட்டாக இந்த டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறேன்னா, எனக்கு வந்து காட் கொடுத்துருக்கிற மேண்டேட், அது எனக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது இல்லையா. ஸோ அதனால தான் அங்கேருந்து எனக்கு ஹெல்த்து 1008 ப்ராப்ளம் இருக்குது. பட் 1008 ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ஹெல்த் வந்து என்னை வந்து என்ன பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. ரொம்ப கஷ்டம் வரும், டிஃபிகல்ட்டிஸ் வரும். அது வந்து எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் இங்கே வந்து என் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நிறைய பேரை மீட் பண்ணி இது மாதிரி எல்லாம் பேசிவிட்டு அவங்களுக்கு நிறைய லீஃப்லெட்லாம் கொடுத்துட்டு. ஸோ ஏன்னா இந்த மாதிரியான பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறது ரொம்ப சர்வசாதாரணமாக பார்க்க முடியாது. நம்ம யூடியூப்பில் பார்க்குறோமில்ல பெரிய பெரிய ஆளுங்களையெல்லாம். இப்போ நேரடியாக இந்த மாதிரி செமினாரில் நம்ம மீட் பண்ணலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம், அதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ். ஸோ என்னால் என்னென்ன முடியுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு மேலே ஆண்டவர் இருக்கார், காட், த காட் ஆஃப் த ஹோலி பைபிள், ட்ரைனிட்டி. அவருக்கு தெரியும் எப்போ என்ன ஆக்ஷன் எடுக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் எடுத்தாருன்னா அப்புறம் தான் இவங்கெல்லாம் இன் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் அப்புறமேலே அவங்களுக்கு தெரியும், ஐயோ என்னடா இவ்வளோ பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மை மேண்டேட் என்னன்னு கேட்டால் இங்கே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது தான். ஆனால் இங்கே இருக்கிற அமெரிக்கன் தியாலஜியன்ஸு, அமெரிக்கன் ஸ்காலர்ஸுக்கெல்லாம் வந்து நல்ல லிசனிங் கேப்பபிலிட்டி இருக்குது. பைபிள் அப்படி தானே சொல்லியிருக்கு. அதாவது பேசுகிறதை காட்டிலும் நம்ம வந்து கேட்குறதில் தீவிரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது இவங்க இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் வந்துட்டு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க லிசன் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஊர்லேயா இருந்தால் எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க, என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற அப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி. ஒன்றுமே தெரியாத பைபிளை பற்றி ஏபிசிடி தெரியாத ஆளுங்கள்லாம் நம்ம ஊரில் யாராக இருக்காங்க, பிரசங்கமாக யாராக இருக்கிறாங்க. பைபிளை பற்றி பேசிக்கிட்டு பிரசங்கமெல்லாம் பண்ணிக்கிட்டு ஊரையெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு பணத்தையெல்லாம் சம்பாரிச்சிட்டு பெரிய பெரிய ஆளுங்களாம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க. நான் அப்படி கிடையாது. நான் எப்படின்னா நல்ல பிஸ்னஸ் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது, அதில் பணம் கொஞ்சம் சேர்த்த வேண்டியது, அப்புறம் வருஷத்துக்கு வரும்போது இந்த மாதிரி மீட்டிங் ஸ்காலர்ஸ் எல்லாம் வர இடத்துக்கு வர வேண்டியது. அவங்கள்ட்ட போய் ஏப்பா ஜான் 3:16 என்ன எழுதியிருக்கு உனக்கு தெரியுமான்னு கேட்குறது. நான் அப்படி கேட்டு
அப்புறம் அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, ஏன்னா ஜான் 3:16 வந்து சம்மரி ஆஃப் த பைபிள், அதாவது 66 புக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு கருத்து நம்ம எடுத்தோம்னா அதுதான் ஜான் 3:16. ஸோ அதனால் இயேசு கிறிஸ்துவானவரை ஒரு மனுஷன், ஒரு பாவியான மனுஷன், அவன் பாவின்னு உணர்ந்து அவன் விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டா அவன் என்ன ஆகணும்? அவன் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படணும்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஆதாம் மாதிரி, ஆதாம் எப்படி உருவாக்கப்பட்ட நாளில் இருந்தார், சகாமை உடையவராக தான் ஆதாமை கடவுள் படைத்தார். அந்த நிலைக்கு வருகிறது தான் ரட்சிப்புன்னு பேர். இங்கே உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ மக்களெல்லாம் ரட்சிப்புன்னா அதனுடைய தரம் என்னென்னு தெரியாமல் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டதாக பொய் சொல்லிக்கிட்டு என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு நேரத்தை வீணடிச்சிட்ருக்குறாங்க. அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வர்றது. இப்போ நான் இப்படி சொல்லும்போது ரட்சிக்கப்பட்டவனுக்கு வந்து சாவே வரக்கூடாது, அவன் ஆதாம் எப்படி உருவாக்கப்பட்டனோ அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது சில பைபிள் பிரசங்கமார்கள் இருக்கிறாங்கள, அவங்க எங்கிட்ட இப்படி கேட்பாங்க. பல முறை இதான் கேட்டிருக்காங்க, பல வருஷமாக இதான் கேட்டிருக்கிறாங்க. என்ன பீட்டர், இந்த மாதிரிலாம் நீ பேசினீன்னா, பேதுரு இருந்தார், யோவான் இருந்தார், யாக்கோபு இருந்தார், பால் இருந்தார், அவங்களாம் ரட்சிக்கப்பட்டவங்க தானே, அவங்களாம் செத்து போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி இந்த பிரசங்கி புத்திமான்கள் அவங்க வந்து கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு நான் சொல்லுவேன், இங்கே பாரு, அவங்கெல்லாம் வந்து 1ஆம் நூற்றாண்டில் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்துகிற விசேஷன்னு ஒரு புக்கு இருக்குது, அது அவங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது தெரியும். அப்போ அதை படித்து அதன் மூலமாக மற்ற பைபிள் எல்லாத்தையும் நீ படித்து என்ன பண்ணணும்னா ஒரு முடிவெடுக்கணும். ஸோ அப்போ நீ எதுக்கு வந்து அப்போஸ்தலர்ஸ் 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களோட என்னை வந்து நீ கம்பேர் பண்ணுற? ஏன்பா அவங்களுக்கு தான் புக் ஆஃப் ரெவலேஷனே தெரியாது. அப்போ புக் ஆஃப் ரெவலேஷன் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, 1ஆம் நூற்றாண்டில் இருந்த சூழ்நிலை வேறு, இப்போ இருந்த சூழ்நிலை வேறு. ஸோ அப்போஸ்தலர்களெல்லாம் அன்றைக்கு அவர்கள் மரித்து போனார்கள், செத்து போனார்கள்னா பைபிள் அவங்கள என்ன சொல்லுது? அவங்க நித்திரைக்குள்ளே போனாங்கன்னு தான் சொல்லுது, செத்து போயிட்டாங்கன்னு சொல்லலை. அவங்கெல்லாம் செத்து போய் நித்திய ஜீவனுக்குள்ளே வந்துட்டாங்க. என்னைக்கு? பெந்தேகோஸ்தே நாள் அப்படிங்கிற அந்த நாளில். இதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் இப்போ வந்துட்டு என்ற இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் பொறுமையாக பதிலெல்லாம் சொல்லுவேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமேல சிந்திப்பாங்க, பேசவே முடியாது, போயிடுவாங்க. இப்படி தாங்க இங்கே இருக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கிற தியாலஜிக்கல் பீப்புள். சரி, பட் அட்லீஸ்ட்டு அவங்க லிசன் பண்ணுறாங்க. அதனால் ஐ அப்ரிஷியேட் தீஸ் பீப்புள். நம்மூர் ஆளுங்க அப்படி கிடையாது. நம்மூர் ஆளுங்க இங்கே வந்தாலும் என்ன பண்ணிவிடுவாங்க? சண்டைக்கு வந்துடுவாங்க. எப்படி நீ அதை எப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு பிப்ளிக்கல் நாலேஜில் ஒரு லெவலும் இல்லாத ஆளுங்க, ஒரு இந்த மாதிரி ஆளுங்கனால தான் சண்டைக்கு வர்ற பழக்கமெல்லாம் இருக்குது. இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை. அதுக்காக தான் இங்கெல்லாம் வர்றது. ஸோ எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன வந்தாங்க கை காமிச்சிட்டு போகிறாரு. ஸோ அதனால் இங்கே வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசணும் அப்படிங்கிறக்காக தான். நம்ம ஊரில் இந்த மாதிரியெல்லாம் பேசி தான் இருக்கேன். பட் இருந்தாலும் யாரும் லிசன் பண்ண சண்டைக்கு தான் வருவாங்க. பைபிள்லேயே சொல்லியிருக்குல்ல, உள்ளூரில் தீர்க்கதரிசிக்கு என்ன கிடையாது, மதிப்பு இருக்காது. அதனால தான் நான் வெளியூர் வந்துடுது. அப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், என்ன நீ என்ன தீர்க்கதரிசியான்னு? நான் வந்து தீர்க்கதரிசி அப்படிங்கிறத விட நான் என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து இயேசு கிறிஸ்துவானவருடைய சாட்சி. ஐ எம் a witness of the Lord Jesus Christ. ஐ எம் நாட் a believer. நான் சாதாரண விசுவாசி கிடையாது. ஒரு காலத்தில் நான் பாவியாக இருந்திருப்பேன். ரெண்டாவது காஸ்பிளை கேட்டதுனால நான் விசுவாசி ஆகியிருக்கேன். ஒரு விசுவாசத்தினுடைய பலனாக விளைவாக நான் என்ன ஆயிருக்கேன்? நான் வந்து ஆண்டருடைய சாட்சியாக மாறியிருக்கேன். பாருங்கள், அந்த பிளாக் கலர் கவர் வந்து எனக்கு கை காமிச்சிட்டு போகிறாரு, நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால. ஸோ இதுதான் என்னுடைய வேலை. எனிவே நாளைக்கு நான் இங்கேருந்து புறப்பட்டு கிளம்பணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் bless you.